அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புயல் காரணமாக மழையுடன் பலத்த காற்று வீசியதால் உளுந்தூர்பேட்டை அருகே வண்டிப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்திருக்கிறது. அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புயல் காரணமாக மழையுடன் பலத்த காற்று வீசியதால் உளுந்தூர்பேட்டை அருகே வண்டிப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் மரம் வேரோடு சாய்ந்து விழுந்திருக்கிறது. அங்கு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், வணக்கம். இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார்? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வங்கக்கடலில் உருவான புயல் கரையை கடந்து வரும் நிலையில் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை அதன் சுற்றுப்புற பகுதிகளில் நேற்று இரவு முதல் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வண்டிப்பாளையம் அருகே சாலையோரம் இருந்த மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்கே விழுந்ததால் இதனால் அந்த பகுதியில் வாகனங்கள் செல்ல முடியாத போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து போலீசார் வாகனங்களை எதிர் திசையில் உள்ள சாலையில் அனுப்பி வைத்து வருகின்றனர். தொடர்ந்து கீழே விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் திருநாவலூர் தீயணைப்புத் துறையினர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்கே மரம் விழுந்து இருந்ததால் அந்த வழியாக வந்த அரசு பேருந்து ஒன்று பேருந்தின் ஓட்டுநர் பேருந்தை பின்பக்கமாக இயக்கிய போது சாலையோர பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. தொடர்ந்து திருச்சியிலிருந்து சென்னையை நோக்கி சென்ற வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி 3 வாகனங்கள் சேதமடைந்த நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட இருக்கும் வாகனங்களை ஒழுங்குபடுத்தி எதிர் திசையில் அனுப்பி வைத்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.